அழகான இடம், பெருமையான இவருடைய இடத்தை பார்க்கின்ற பொழுது நின்று கொண்டிருக்கும் இடத்தின் குளிர்ச்சியும் நீண்டு இருந்த பல சிலைப்பையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது. எத்தனை அற்புதமான இயற்கை எழில், இத்தனை சிறப்புக்குரிய நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது அதிலும் இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய போல் தெரிகின்றது. மனிதர்கள் சொல்லக்கூடியவன் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை, கெட்டு போவவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம், பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன போல வாழ்க்கையில் பிறந்திருக்கிறோம், இந்த மண்ணில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமே எத்தனை பேர் வாழ போகிறார்களோ. மண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி என்ற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை வீடு மாதிரி இந்த மண்ணில் இருந்துட்டு காலி பண்ணி விருந்தாளி மாதிரி காலி பண்ணிட்டு போண்டேன். அதுக்கெல்லாம் பார்த்தா நாம் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கோம். யாரும் யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது. ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல, போகிற பொழுது எதையுமே கொண்டு போறது கிடையாது. கடைசியா கூட வர்றது ரெண்டே ரெண்டு, ஒண்ணு நாம் செய்த பாவம், இன்னொன்னு நம்ம செஞ்ச புண்ணியம். இதே கடைசியா கூட வரும். நம்மளை அறியாம பாவமும் பண்ணலாம், நம்மளை அறியாம புண்ணியமும் பண்ணலாம். ஏதாட்டும் சாப்பிடுறோம், கொஞ்சம் மிச்சம் அள்ளி போட்டோம்னா எத்தனையோ ஜீவராஜி சாப்பிட்டுச்சுன்னா புண்ணியத்துடைய கணக்கு. யதார்த்தமா நடந்து போறோம், தெரியாம ஒரு எறும்பு மிதிச்சு கொண்டுறோம், பாவத்துடைய கணக்கு. ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனும் என்ன பாவம் பண்றோம் என்ன புண்ணியம் பண்றோம்ன்றத ஒவ்வொருத்த பேர்ல எழுதுறதுக்கு ஒரு ஆளை நிர்ணயம் பண்ணியிருக்கு. அன்றாட அவர் அங்கே எழுதிடுவார். அதிகாரத்துல பண பலத்துல இங்க உள்ள தவறுகளை பூரா செஞ்சு இங்க உள்ள விசாரணையில தான் தப்பிச்சுட்டாலும் கூட மேல ஒரு விசாரணை இருக்கு. அந்த விசாரணையில யாரும் தப்ப முடியாது. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். அதனால முடிஞ்ச அளவு மனிதன் மனிதனா வாழ வேண்டும். ஏன்னா யாருக்கும் உதவி செய்யலைனாலும் உபத்திரியம் பண்ணாம வாழ்ந்துட்டு வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள். அதனால மனிதன் மனிதனா வாழ வேண்டும் என்ற தன்மையிலே பெருமையான இடத்தை பார்க்கிறது அழகான அற்புதமான இடமாக இருந்தாலும் கூட ஆக மனிதன் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது என காலம் கலியுகம். இந்த கலியுகத்துல எல்லாமே நடக்கத்தான் செய்யும். ஏன்னா 4 யுகம், திரேதாயுகம், திரேதாயுகம், துபாபரி யுகம், கலியுகம். இப்ப நடக்கிறது கலியுகம். கலியுகம்னா கடைசி யுகம், அழியக்கூடிய யுகம். இந்த யுகத்துல அநியாயம் அக்கிரமம் கொலை எல்லாம் நடக்குதுங்க. அது பேர் தான் கலியுகமே. அதனால முடிஞ்ச அளவு தான தர்மங்களை செய்யணும். தான தர்மம்னா தான தர்மம் அப்படின்னா எத்தனையோ தானங்கள் இருந்தாலும் கூட சிறந்த தானம் எது அப்படின்னா அன்னதானம். அன்னதானத்துக்கு யார் முதல்ல பசின்னு வர்றாங்களோ அவங்க பசியை வைக்கிறத பெரிய புண்ணியம். ஆமா, ஏன்னா எவ்வளவு கொடுத்தாலும் 10 ரூபாய் சொல்லுவோம், எம்பிட்டு என்ன வாங்கினாலும் 10 ரூபாய் சொல்றோம். ஆனால் சாப்பாடு மட்டும்தான் நிறைஞ்ச வாயோட போதும் போதும் சொல்றது சாப்பாடு மட்டும்தான். அதனால ஒரு 7,000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? நினைச்சா முடியும். ஒரு கையில ஒரு சர்க்கரையை வாங்கி ஒரு இரும்பு பிள்ளைங்க போடுங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானம் விட்ட புண்ணியம் நம்மளை வந்து சேரும். அதனால மனிதனா வாழணும். ஏன்னா தானம் தர்மம் அப்படின்னு இருக்கு. ஏன்னா கேட்டு கொடுப்பது தானம், கேட்காமல் கொடுப்பது தர்மம். ஆமா, ஏன்னா கருணை சாப்பிட்டு இருக்கிற நேரத்துல ஒருத்தர் சாமியார் வந்து எனக்கு ஏதாவது தானம் கொடுப்பா, கஷ்டப்படுறேன் அப்படின்னு கருணை கேட்கிற பொழுது கருணை எதையுமே எதிர்பார்க்காம அந்த தங்க கிணத்தை எடுத்து அப்படியே இடதுகையில அப்படியே எடுத்து கொடுத்தாராம். அப்பதான் கேட்டாளா, ஏன் கருணா நீ செய்யறதான் செய்யறது, அதை ஏன் இடதுகையில கொடுக்குற, வலதுகையில கொடுத்தாங்க அப்படின்னு. இல்ல ஏன் கொடுக்குற அப்படின்னா அந்த இடதுகையில கொடுத்துக்கிட்டு வலதுகையில கொடுப்போமே அப்படின்னு நினைச்சோம்னா அந்த நினைக்கிற மனசு ஏதோ நினைக்கும், தங்க கிணத்தையா கொடுக்க வேற ஏதாவது உனக்கு கொடுப்போமே அப்படின்னு என்ன மாறிடும். இதை போய் அவங்களுக்கு போய் அவங்களுக்கு எதிர்ப்புதான் வேற இடத்தையா கொடுப்போமே அப்படின்றது என்ன மாறிவிடும். மனிதனுடைய மனம் எந்த நேரத்தில் எப்படி மாறுன்றது தெரியாது. அதனால என்ன மாறுறதுக்குள்ள
இந்த கையில இருந்து இந்த கையில மூவ் பண்றதுக்குள்ள மாறுறதுக்குள்ள நம்ம கொடுத்துட்டா நல்லது அப்படின்னு அந்த மாதிரி தானம் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னா கர்ணனாகப்பட்டவர். அந்த மாதிரி ஆக வாழ்க்கையில முடிஞ்ச அளவு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு தர்மம் பண்ணணும், தானம் செய்யணும். அந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி பையூருக்கு இந்த மாதிரி கிராமத்துக்கு கலைஞர்கள் போறாங்க அப்படின்னு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை சூர்யா அவரிடம் தொலைபேசியில பேசி ஒரு 5000 ரூபாய் கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு, கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா இவங்க நாங்க கேட்கல, கேட்டு கொடுத்தா தானம், கேட்காமல் கொடுத்தால் அது தர்மம். அந்த தன்மையில கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தாலும் கூட அதை வாங்கி அப்படியே எடுத்து அவர் எடுத்துட்டு வர்ற மாப்பிள்ளை சூர்யா அவர்கள், ஏன்னா இது அங்க என்ன நடந்துச்சுன்றது எங்களுக்கு தெரியாது. அவரே பணத்தை கொண்டு பணத்தை எடுக்கிறாரு. ஆனா அவர் நினைச்சிருந்தா எதுவுமே நடக்காத மாதிரி பேசாம இருந்திருக்கலாம். அப்ப அவருடைய எண்ணம் அந்த அந்த ரூபாயை நம்ம கலைஞர்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நாட்டுல எல்லாம் நடந்தது நம்மளுக்கு என்ன தெரியும், கொடுத்தா தெரியுமா கொடுத்தா தெரியுமா. அந்த மாதிரி மாப்பிள்ள வந்த உடனே இந்த மாதிரி விஷயமா எல்லாருமே இங்க வாங்கிக்கங்க அப்படின்ற பக்குவம் மாப்பிள்ள சூர்யா அவரிடத்துல. அந்த மாதிரி ஆக செய்யக்கூடிய அன்பு உள்ளம் ஆத்திரமட்டி சேர்ந்த விஆர்எம் மணிமுத்து பிரபாகர் கலைக்குழுவிற்கு 5000 ரூபாய் அன்பளிப்பளித்தார். அன்னவருக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அருமையாக இந்த நாடகத்தை அமைத்துக் கொடுத்த எஸ்கேஆர் மரியாதைக்கு அன்பப்பா ராமச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் ஏன்னா ஒரு நாடக சிறப்பா அமையணும்னா ஒளிபெருக்கி நல்லா இருந்தாத்தே நாடக சிறப்பா அமையும். ஒளிபெருக்கி நல்லா இல்லைன்னா டிஆர் மகாலிங்க பி சுந்தரமாக வந்தாலும் அந்த நாடகம் எதுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒளிபெருக்கி அமைக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் அவர்களுக்கும் வீடியோ கவரேஜ் செய்யக்கூடிய அன்பு நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை என்போடு தெரியப்படுத்திக் கொண்டு மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், புரிந்து கொண்டான், இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. Para ti
தெரிந்து கொண்டான். நான் 2 மாசம் கேட்டுங்க, அப்புறம் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குறத. ஆமா ஆமா, அப்படியெல்லாம் காலம் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட மனிதனா வாழணும். அதே நேரத்தில் மனிதனா வாழ முடியல. ஏன், என்ன காரணம்? நான் சின்ன பிள்ளையா எங்க ஊர்ல இருக்கிற பொழுது, எங்க ஊர்ல ஒரே ஒருத்தர் குடிச்சாரு சாராயம். தெரியாம எங்கேயோ போய் குடிச்சிட்டு வருவாரு. சின்ன பிள்ளை ஓடி ஓடி வர்றாரா அப்படின்னு எங்க ஊர்ல ஒரே ஒருத்தர் குடிச்சாரு. ஆனா இன்னைக்கு எங்க ஊர்ல இல்ல, எல்லா ஊர்லயுமே ஒருத்தராவது குடிக்காம இருக்கிறாரு பாக்குறது பெரிய பாடா இருக்கு. ஏன், என்ன காரணம்? தெரியாம வித்த சாராயம். அம்மா, தெரியாம வித்த சாராயம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வந்துருச்சு. வேணா குடிச்சா குடும்பங்களும் உடம்புகளும் மரியாதைகளும் எல்லாமே தெரியுது. வேணா இதை போய் என்னத்துக்கு தேவையில்லாம விட்டுருவோம்னு நினைக்கலாம். கடையை பார்த்த உடனே இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணா குடிப்போமே, நாளையில இருந்து விட்டுருவோம் அப்படின்னு மாதிரி மனசு தோணிடுது. ஏன்னா மனிதன் சுயநினைவோடு இருக்கிற போது நியாயம் எது தர்மம் எது அப்படின்றது தெரியுது. சுயநினைவு இழந்தாச்சுன்னா எதுவுமே தெரியல. அதற்கான இன்னொரு விஷயம்லாம் பாத்தீங்கன்னா, அங்க வாங்கி ஒரு வீட்டை அனுசரிச்சு போய் குடிச்சிட்டு பாட்டு நிறைய ஆளுகள்லாம் இருக்கு. அதை வாங்கி படி தெரியாம குடிச்சிட்டு சாப்பிட்டு. ஆனா அதுக்கும் பாருங்க, 145 155 ஆக்கி நம்ம கிட்டே 10 ரூபாயை வாங்கி, நம்ம கிட்டே 10 ரூபாயை சேர்த்து வாங்கி ஈழையே குடிச்சிட்டு இந்த பாட்டு குடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா தரும். நியாயமானதுங்க. ஏன்னா பாட்டுல வயல்ல வரப்புல விவசாய நிலத்துல ரோட்ல எல்லா இடத்துலயும் கிடக்கு. நம்ம திரும்ப வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எங்கனக்குள்ள பாட்டு கடந்து எடுத்துக்கொண்டாந்து கொடுத்தாலும் 10 ரூபா அப்படின்னா அது ஒரு நியாயம் இருக்கு. நம்ம கிட்டயே 10 ரூபாயை வாங்கி நம்ம அங்கிட்டோ போய் குடிக்கிற அகனியே குடிக்க வச்சு இந்த 10 ரூபாய்க்காக அதை குடிச்சு போட்டு வண்டியை ஓட்டி அப்புறாணியா ஒருத்தர் ஓரத்துல வண்டி ஓட்டி போறவங்களுமே போய் இடிச்சு கீழே தள்ளி ஒரு நிர்ணயம் இல்லாம இப்படி எல்லாம் வேகத்துல இப்படி போய்கிட்டு இருக்கு நாடு. ஆமா, அதனால ஏன்னா சுயநிலையோடு இருக்கும்போது எல்லாமே தெரியும், நல்லது எது கெட்டது எதுன்னு. இப்படிதான் ஒரு ஆட்டை போட்டி வச்சாங்க. என்ன போட்டின்னா ஒரு 3 விஷயத்தை போட்டி வச்சாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணோட பிள்ளை, இன்னொன்னு ஒரு பாட்டு, பெரிய பாட்டு. இந்த 3 எது நிறைய செஞ்சா இங்க வர, நாங்க சொல்றதை நீ செஞ்சாகணும் அப்படின்னு. என்னையா அப்படின்னு, இங்க வா, நாங்க சொல்றதை செய்யணும் அப்படின்னு ஒரு ஆளை கூப்பிட்டு, இங்க வா, இந்த நிக்கிறாங்க இந்த பெண்ணு, இந்த பெண்ணை நீ கெடுக்கணும் அப்படின்னு. ஆமா, அப்படி இல்லைன்னா இந்த பெண்ணோட பிள்ளைங்க கொன்று அப்படின்னு. அது 2 செய்யறியா, இந்த பாட்டில எடுத்து குடிச்சிரு அப்படின்னு. அப்பதான் நீ எதுவுமே செய்யாம நீங்க விட மாட்டோம்டான்னு 3 பேரு ரொம்ப வீமா நின்றுக்கிட்டாங்க. பார்த்தா இவங்கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறது அப்படின்ட்டு, ஏயா ஒரு பெண்ணை சம்மதம் இல்லாம கெடுக்கிறதா எவ்வளவு பெரிய பாவம், நான் செய்ய முடியாதுன்னு. சரி, இந்த பிள்ளையாவது கொள்ளுறா. ஏயா குலப்பாவம் எவ்வளவு பெரிய பாவம், அது சின்ன பிள்ளைய போய் கொள்ள சொல்றீங்க, கொல்ல முடியாது. 2 செய்யல, இந்த பாட்டில் எடுத்து குடிச்சிரு. இதையா செய்யறாங்க. அந்த 2 செய்யறத காட்டிலும் நான் பாட்டில் கூட எடுத்து குடிச்சிடுறேன் அப்படின்னு வேகமா அந்த பாட்டில் எடுத்து கடை குடிச்சேன். கொஞ்ச நேரம் ஆச்சு. கொஞ்ச நேரம் ஆனோன்னு அந்த பொம்பளை ஒரு மாதிரியா பார்த்தேன். ஆமா, பொம்பளை ஒரு மாதிரியா பார்த்தேன். அதான் தேவையில்லாம வேணாம் அப்படின்னு என்ன பண்ணேன், தன்னுடைய சுய நினைவை இழந்த உடனே அந்த பெண்ணை போய் கையை பிடிச்சு இழுத்தேன். கண்ணை கையை பிடிச்சு இழுத்தோன்னு அந்த பிள்ளை எங்க அம்மாவை கையை விழுந்தோன்னு ஓகே அரைஞ்சா பாருங்க, இருந்து மயங்கி கீழே விழுந்துச்சு. அப்ப என்னாச்சு, சுய நினைவோடு இருக்குல்ல, எது நியாயம் தர்மம்னு தெரியுது. சுய நினைவு இழந்தோன்னு அவன் பேசுறதெல்லாம் பேசி விட்டு நானா பேசினேன் அப்படின்னு, நானா பேசினேன் அப்படின்னு பேசுறேன். அந்த மாதிரி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. அதனால இருந்தாலும் மனிதனா வாழ வேண்டும். அவன் வண்டி இதுல எல்லாம் போறவங்க கொஞ்சம் வேகங்கள்லாம் குறைச்சு போங்க. அவன் போற போக்க பார்த்தா எந்த வேகத்துல எப்படி யதார்த்தமா நடந்து போறவங்க தட்டிட்டு இருக்காங்க. நம்ம பையன் ஒரு வேலை திருப்பூரத்துல நடந்து போனவங்க இடிச்சு காலு ஓடிச்சு போகணும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய் செலவு சும்மா நடந்து போகணும். அந்த மாதிரி வாழ்க்கையில வண்டி வாகனம், ஏன்னா நீ 10,000 ரூபாய் ஓட்டா வண்டி ஆயிடுச்சு, 10,000 ரூபாய் ஓட்டா வண்டி ஆயிடுச்சு. அதனால எல்லா பேர் கையிலையும் வண்டி, அந்த வண்டிகளை பார்த்து வாகனங்களை கோளாறு ஓட்டுங்க. ஆமா, உயிர் என்பது சாதாரணப்பட்டது கிடையாது. அந்த மாதிரி வாழ்க்கையில மனிதனா வாழ வேண்டும். தொழிலி பெருமையான இடத்தை பார்க்கிற பொழுது, மலைகளையும் நதிகளையும் பார்க்கிற பொழுது, அழகா இருந்த காலங்களது நதியில்லை. அதை காவிரி கொப்பா இருக்கக்கூடிய நதியை பார்க்கிற பொழுது என்ன அழகா இருக்கிறது. தென்னகமோ இன்ப திருநாட்டின் கண்ணிடத்து குடகு மலை தனி வயிற்றில் தருவோ
பாடி ஒரு வளர்த்தென்றல் தாளாட்ட கண்ணும் பாடி அணுகளுந்து ஆடுதானும் காவிரி அகண்ட காவிரியாய் தவழ்ந்து சிறுத்தி நிறுத்தி கல்லும் கடியாகும் கருணையாய் எல்லோர்க்கும் பிள்ளையடனாலும் பேச வந்த கண்மணியே வல்லனே எங்கள் வாழ்வே இதயக்கணி எங்கள் இதயக்கணி எங்களெல்லாம் எங்கள் இதய கனி நீங்கள் நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு நல்லாயிருக்கோனும் நாடு முன்னேறு
நல்லாயிருக்கும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற நல்லவங்க எல்லோரும் நம்ம முன்னாலே நல்ல மனசு இருந்தாதான் எதையுமே செய்ய முடியும். அந்த மாதிரி நல்ல மனம் இரக்க குணம் பிறவியிலே வரணும். என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா எல்லாமே எதிர்மறையா இருக்கும். பணம் இருக்கிறவங்கள்ட்ட குணம் இருக்காது, குணம் இருக்கிறவங்கள்ட்ட பணம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 பேருக்கு நல்ல செய்ய நினைப்பாங்க, அவங்க எந்த தூதுவாது இருக்காது. ஆனா எல்லாமே வந்து சிலர் எதையுமே செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் கூட மனிதன் இரக்கத்தோடு இரக்க சிந்தனையோடு வாழ வேண்டும். பிறவியில வரும். காரணம் பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்துல பெரிய ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவுல இந்த பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு மாறுவேட போட்டி வைக்கிறாங்க இந்த ஆண்டு விழாவுல. அப்ப இதை தெரிஞ்சவங்க பையன் போய் அம்மாட்ட சொல்றேன், அம்மாட்ட சொல்றேன் வாடா அப்படின்னு அம்மா என்ன பண்றாங்க, வேகமா வாத்தியாரத்தை கூப்பிட்டு வந்து, ஐயா என் பிள்ளைக்கு ஒரு வேஷத்தை கொடுங்க. ஆனா என் பிள்ளைக்கு என்ன வேஷம் கொடுக்குறீங்க தெரியுமா? கர்ண வேஷம் கொடுங்க. மகாபாரதத்துல எனக்கு கர்ணனை ரொம்ப பிடிக்கும், அதனால என் மகனை கர்ண வேஷம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. அப்படியாமா, சரிமா உங்க மகன் கர்ண வேஷம் போட்டுருவோம். ஆனா செலவு நிறைய ஆகும். பரவாயில்லைங்க, எவ்வளவு செலவு வந்தாலும் நான் ரூபா தரேன், அதனால நீங்க வந்து அதுக்கான வேஷத்தை கொடுங்க அப்படின்னு. அப்ப என்ன, கவச உண்டை வாங்கணும், கிரீடை வாங்கணும், வாள் வாங்கணும், துணி வாங்கணும், கரண்டை மாறி உன் மகனுக்கு சொல்லி கொடுத்து கரண்டை மாறி மொத்தத்துல நுப்பாட்டோம்னா 6000 ரூபாய் செலவு வருங்க அப்படின்னு வாத்தியார் சொல்ல. இந்த அம்மா பார்த்தாங்க, 6000 ரூபாய் நான் தரணுங்க, என் மகனை கரண்டை மாறி பார்க்கணும் அப்படின்னு. அப்பதான் இந்த சின்ன பையனை கேட்டுக்கிட்டு இருந்த சொன்னியா, அம்மா ஒரு சின்ன விஷயம் மாட்டேன், என்னடா சொல்ற அப்படின்னு. ஒண்ணுமில்லம்மா, என்னோட கூட படிக்கிறேன் என் நண்பன், அவங்க வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க அப்பாவும் கஷ்டப்படுறாரு, பள்ளிக்கூடத்துக்கு பண தொகை கட்ட மாட்டாம நாளைக்கு அவனை பள்ளிக்கூடத்தை விட்டு நிப்பாட்ட போறாங்க. அவங்க அம்மா வெளியில நின்று அழுதுகிட்டு இருக்கு. அவங்க கட்ட வேண்டிய தொகை 5500 ரூபாய். அந்த தொகையை நம்ம கட்டி அவனை படிக்க வைப்போம்மா, நான் அடுத்த வருஷம் கர்ணவேஷம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா பாருங்க. இந்த அம்மா மல 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 கண்ணீர் உங்க அழுதாட, நான் பெத்த மகனே உன்னை கர்ணவேஷத்தை போட்டு பார்க்க நினைச்சேன், ஆனா அந்த கர்ணனே எனக்கு பிள்ளையா வந்து பிறந்திருக்கேடா அப்படின்னு கட்டி பிடிச்சிருந்தாங்களா. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல அடுத்த ஒரு பையனை நண்பனை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு அழகா இறக்க குணம் இருக்கு. அந்த மாதிரி மனிதனுக்கு அந்த இறக்க குணம் வரணும். ஏன்னா மனிதராய் பிறப்பது அரிது. ஏன்னா என்ன காரணம், தண்ணி ஒரு தாக எடுக்கிறா, தண்ணி வேணும்னு கேட்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு உண்டு. பசிக்குதுன்னா பசிக்கிறத சொல்றது உண்டு, தலை வலிக்கிறா, வேறு வலிக்கிறா, எதை வேணாலும் சொல்ற ஒரு தன்மை மனிதனுக்கு உண்டு. வேற எந்த ஜீவராசிக்கு இருக்கா? எந்த ஜீவராசி சிரிக்குமா? அப்படிலாம் இருக்கிறதுனால மனிதனாக வாழ வேண்டும் என்ற வகையிலே பெரியான இடத்தை பார்க்கிற பொழுது நாரதர் ஒரு இடம் என்ன மாத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறால் ஏதேனும் சத்தம் விடுமா என்பது ஒட்டு கவனித்தவர்களா? சத்தம் ஆளுவலம் சோ என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு காலம் இடையடித்த ஆளுவலம் சோ என்று அழகாக இசைபாடி கொண்டிருக்கின்றார். குரலுக்கு சொந்தக்கார பெண் வழியாத்தாளர்கள் வள்ளியனுடைய மாதரசி வந்ததினால் இந்த இடத்து சிறப்பா இடத்தினால் வள்ளிக்கு சிறப்பா வருகை பார்க்கும் பொழுது பெருமையான வருகையா இருந்தாலும் கூட இனிமையான குரல். சாரீரமே இவ்வளவு அழகா இருக்கிறது என்றாலும் சரீரம் எந்த விதமாக இருக்கணும்? சாரீரம் சரியா இருக்கணும்னா முதல்ல சரீரம் சரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால இனிமையான குரலை பார்க்கிற பொழுது அது குயிலுக்கு எதிரான அற்புதமான ஒரு குரல். அதிலும் அந்த குயிலிலே மணி குயிலாக இருக்கக்கூடிய இந்த குரலை பார்க்கிற பொழுது என்ன அழகாக அப்படி என்றால், மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியே நடையலையே
ஆக வள்ளியாகப்பட்டவள் ஆக வள்ளி உடனே போகணும். ஆக வள்ளியிடத்திலே பேசி காதல் வசனங்கள் பேச வேண்டும். அப்படி காதல் வசனங்கள் பேசி காதல் கீதங்கள் பாட வேண்டும் என்ற தன்மையிலே ஆக சசகனி சபனி சச சச சமகனி சபனி சச நி சச பப பப மம கம கம கமனி சகரி சரி கவிதை அரங்கேறும் நேரம் கவிதை அரங்கேறும் நேரம் இருந்தாலும்